செகண்ட் ஹேண்ட்ல ஒரு காரை வாங்கி அதுக்கு எதுக்குடா இவ்வளவு செலவு பண்றேன்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க. அவங்களுக்குலாம் நான் சொல்லிக்கிறது என்னன்னா, காரோ பைக்கோ பசங்களுக்கு அது ஒரு எமோஷன். காருன்றது புதுசோ பழசோன்றதெல்லாம் மேட்டர் இல்லை. அது 2 லட்சமா இருந்தாலும் சரி, 2 கோடியா இருந்தாலும் சரி, நம்ம காரு அப்படி இருக்கையில் அது நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுன்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். எனக்கு என்னோட காரை ரேப் பண்ணணும்னு முடிவு பண்ணோன்னே நான் ஃபர்ஸ்ட் முதல்ல நிறைய இடத்துல விசாரித்தேன். ரேட் வைஸ் நான் கம்பேர் பண்ணையில் எனக்கு டீட்டெயிலிங் மாஃபியா இவங்ககிட்ட வந்து பெட்டராக தெரிஞ்சு. ஸோ இவங்ககிட்டயே வந்து நான் அப்ரோச் பண்ணேன். ஸோ என்னோட காரை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில ஐடியா ஷேர் பண்ணியிருந்தேன், எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் அவங்க சைடில் இருந்து நமக்கு நிறைய சஜஷன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ ஓவரால் ஃபினிஷிங் அப்படின்னு வந்து பார்க்கையில் வந்து நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அதை விட பெட்டராகவே இருந்துச்சு. இதில் நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் ஃபுல்லாக பிளாக்ல வந்து கவர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு வந்து ஒரு ரேசிங் ஸ்டைலில் வந்து ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருந்தோம். அப்புறம் வந்து எனக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பேனட்டில் வந்து GT37 ஒரு நம்பர் கேட்டிருந்தேன். இது போக வந்து வீல் ட்ரம் பெயிண்டிங்கு, உள்ள இன்டீரியர் வேக்கம் கிளீனிங்கு, பாலிஷிங்கு, இது எல்லாமே வந்து எனக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாகவும் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் ஹெட்லைட் அண்ட் டேஞ்சர் லைட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் கவர் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி மாடிஃபை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கோச்சடையில் இருக்க டீடைலிங் மாஃபியாவோட எக்ஸாக்ட் அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீன்லையும் கேப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து என்னோட காரில் ஸ்பாய்லரும் முன்னாடியும் பின்னாடியும் ஸ்போர்ட்டிவ் லுக்கில் பம்பர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு உங்களோட சஜஷன்ஸ் இருந்தாலும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்.